பரவாயில்ல, எப்படியோ வந்துட்டான். இல்லைன்னா இன்னைக்கு அருண் சௌமியாவை விட்டுட்டு திரும்பி வரமாட்டான்னு தான் நான் நினைச்சேன். வந்துட்டானா? ஆமா, அப்புறம் நேரா அவனோட ரூமுக்கு போயிட்டாங்கக்கா. அப்புறம் நீ டைனிங் டேபிள் கிட்ட போ. இந்தா, இத அங்க வச்சிரு. உன் புருஷன் வந்துட்டான், போய் அவனுக்கு ஏதாவது வேணுமான்னு நீ கேளு. என்ன? ஆனா நம்ம நாளைக்கு வேண்டியது சமைக்கணும்ல. நாளைக்கு காலையிலேயே சமைச்சுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லை. நாளைக்கு தானே போறேன். அத்தை, நீங்க என்னோட போனை முதல்ல மாதிரியே வாங்கி வச்சிருக்கலாம்ல. என்ன போன் கிட்ட இருந்து தூரப்படுத்தி இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா நான் இது எல்லாத்தையும் எதுக்காக செய்யறேன்னு உனக்கு புரிஞ்சுதா? நல்ல பசங்க பால் குடிப்பாங்க. அப்புறம் உன் பால்ல சாக்லேட் கூட நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். அது ஆறறதுக்குள்ள சீக்கிரமா குடிச்சிடணும். சரி, போனை வச்சிடாதீங்க, ஒரு நிமிஷம். நான் பால் குடிச்சிட்டேன். சூப்பர் டக்கண்ணா. இப்ப எனக்கு போன்ல தாலாட்டு பாடி என்ன தூங்க வைங்க. சரி, ஓகே. நீ நீ முதல்ல படுத்துக்கோ, அப்புறம் போர்வையை போத்திக்கோ. நான் படுத்துட்டேன் அத்தை. இப்ப பாடவா? ஆ. முன்னாடி பாரு, பின்னாடி பாரு. சிண்டு தூங்கிட்டான் போல இருக்கு. பாட்டி வாங்க. சௌமியா, நீ உன் அம்மா விட ரொம்ப சமாதானம் உண்டாக்க வாய்ப்பு இருக்கும்ல? இல்லம்மா, இல்ல, அது எல்லாமே பொய். அருண் என்கிட்ட என்ன சொன்னானா, அவன் சௌமியாவை காதலிக்கிறாங்க. அவனே சுமத்தியை நம்ம வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வச்சிடறேன்னு சொன்னாமா. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, சுமதி அவங்க அக்கா மேல வச்ச பாசத்துல குருட்டுத்தனமா அவனுக்கு வாரிசு கொடுத்துற போறா. அப்படி ஆச்சுன்னா சௌமியாவுக்கும் மத்தவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனா என் சுமதியோட நிலைமை, அம்மா, நான் அவங்கள கண்டிப்பா நம்பவே மாட்டேன். அதனால என்ன இந்த கனடா ஆளுங்க கிட்ட பேச விடுங்க. விஷயம் எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு புரிஞ்சுக்கங்க. என்ன போன் பண்ண விடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாக்கா, நீங்க எல்லாமே எங்களால போயிருக்கவே முடியாது. அருண் சரியா சொன்னாரு. நீங்க வரலன்னா நாங்க யாருமே போயிருக்க மாட்டோம். ஹவுஜா சார், சுமதியும் அருணும் சௌமியா, அமைதியாரு. கொஞ்சம் எனக்கு யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் உங்களால தான் நடந்துச்சு. நான் அவ்வளவு மறந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க ரொம்ப அடம் பிடிச்சீங்க. இப்ப நான் தானே மாட்டினேன். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நீ இப்படி அழறத நிறுத்து, கொஞ்சம் அமைதியாயிடு. என்ன கொஞ்சம் நீ யோசிக்க விட. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும். நான் நாளைக்கு விடியறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். ஆனா நான் எப்படி போவேன்? அத்தை என்ன ரொம்ப திட்டுவாங்க. சௌமியா, நான் தான் சொல்லிட்டு இருக்கல, பேசாம இரு, கொஞ்சம் எனக்கு யோசிக்க விடு. கொஞ்சம் அமைதியா அங்க போய் உட்காரு.
என்னங்க தங்கச்சிய இப்ப கூப்பிடலாம். அவளை நீ வாயை மூடுன்னு சொன்ன. தொட்டதுக்கெல்லாம் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்க. எங்க எது நடந்தாலும் தங்கச்சி உடனே கூப்பிட சொல்றேன். கிளாஸ்ல எல்லாருமே எனக்கு கிளாப் பண்ணாங்க. வீட்ல நாள் முழுக்க சுமதியோட சத்தம் மட்டும் தான் கேட்கும். ஆனா நீ ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை பார்த்து நீ ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணிட்ட மாதிரி சொல்லுவாங்க. அப்பா, உங்களோட டிஃபன். கீழே வை. அதெல்லாம் பழகி போய் நீ பேசாம இருக்கவே கத்துக்கிட்ட. இங்க பாரு சௌமியா, நான் என்ன விரும்புறேன்னா இந்த சில நாட்கள்ல நீ என்னெல்லாம் விரும்புறியோ அது எல்லாத்தையும் செய். ஆடு, பாடு, சிரி, ஜனங்களை பாரு, அவங்கள வெறுப்பேத்து, கலாட்டா பண்ணு, வாழ்க்கைய மொத்தமா மறந்துற. உன்னோட வாழ்க்கையில நீ எதையெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தே அது எல்லாத்தையும் செய். இது உனக்காக இல்லைனாலும் குறைஞ்சது எனக்காகவாவது செய். ஆனா இது சத்தியமா நீ செய்யணும். இது நம்மளோட ஹால். அங்க நம்ம சேர்ந்தே விளையாடலாம். அப்புறம் இது நம்ம 2 பேரோட ரூம். இதுல நம்ம சேர்ந்தே தூங்கலாம். சின்ன வயசுல நான் எங்க அப்பாவோட தோல்ல உட்கார்ந்து சந்தைய பார்க்கணும்னு விரும்பினேன். ஃபிங்கர் பவுல் மேம். ஏ சௌமியா, பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி தெரியுறீங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மேனஸ் தெரியலையா? சிரிப்பா வருது. அத ஃபிங்கர் பவுல்னு சொல்லுவாங்க. சுடு தண்ணியில எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கை கழுவுவாங்க. இத குடிக்க மாட்டாங்க. இந்தாங்க, சீக்கிரம் குடிங்க. இது த்ரோட்டுக்கு நல்லா இருக்கும். நீங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. மழையில நினைஞ்சு விளையாடுனதுனால பாருங்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. இங்க பாரு, என் சௌமியோட ஆசையை மட்டும் நீ விளையாட்டுக்குன்னு சொல்லாத. என்ன அப்புறம் எனக்கு என்ன ஆக போகுது? என் கூட தான் நீ இருக்கல்ல என்னை பாத்துக்கிறதுக்கு. எனக்கு தெரியும் விடியறதுக்குள்ள இதெல்லாம் எனக்கு சரியாயிடும். இது எப்படி? கண்ணா, நான் தான் பேசுறேன். அங்க எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஆமாம்மா, இங்க எல்லாம் சரியா தான் இருக்கு. கண்ணா, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணேன். நீ திரும்பி வாப்பா, நாம பொறுமையா பேசிக்கலாம். நீ கிளம்பி வந்துருப்பா. சரி மாமா, வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்றேன். உங்க மக ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சரி, மும்பை ரொம்ப பெரிய நகரம். அங்க ஹோட்டல் இருக்கிற ஹோட்டல் மாதிரி ராவியோட மாமனார் கால் பண்றாரு. ஹலோ. என்ன வருண், நீ அவங்களோட ரத்தம் நிரூபிச்சிட்டல. அவங்க பணத்தை பார்த்ததும் பயந்து போயிட்டியா? நான் உன்னை என்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் ஏன் அர்ஜுன் தாஸுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்? அவர் எனக்கும் எதிரி தானே. என்னை நம்புங்க, நான் உங்கள் கூட தான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய நான் தயாராக இருக்கேன். நீ செஞ்சுதான் ஆகணும்.